என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இதுல யார் என்னைய ஆட் பண்ணி விட்டுருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் 4 பேர் வச்சு ஒரு குரூப்பா? ஏர்லைன் பாத்துருவோம். இவ எதுக்கு குரூப் தொடங்கியிருக்கா? பரவாயில்ல, நம்ம கனியும் சேர்த்து விட்டுருக்காளே. எல்லாருக்கும் இப்ப ஷாக்கா இருக்கும்ல நம்ம குரூப் தொடங்கி இருக்குது. ஆதிக்கு மட்டும் கொண்டாட்டமா இருக்கும், ஏன்னா கனி இருக்கால. இந்தா வந்துட்டாயில ஹாய்னு. அனு ஹாய் அனுப்பியிருக்கா. நாமளும் போடுவோம். என்னமா கனி ரிப்ளை பண்ணலையே? ஆதியே ஹாய் ஆள்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. இனிமேல நம்ம போடாம இருந்தா ஏதாவது நினைப்பாவளே. இந்தா தேவதை கிட்ட இருந்து ரிப்ளை வந்துட்டுலாம். ஆதி சாப்பிட்டீங்களா? எஸ், நான் சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டுட்டியா? இன்டர்னல் எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சிட்டியா? ஆமா படிச்சிட்டேன். ரெண்டையும் குரூப்ல சேர்த்து விட்டதே நாம தான். நாமளே கண்டுக்காம அதுக்கு பாட்டுக்கு பேசிட்டு இருக்கு. இவன் என்ன பிரைவேட்ல மெசேஜ் பண்ணியா? பிறகு எனக்கு குரூப்ல சேர்த்து விட்டுருக்கான். ஹலோ, குரூப்ல கடலையா போட்டுட்டு இருக்க? எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ என்னமா புரோக்கர் வேலை பார்க்க? மம்மி மட்டும் இதை கேட்டாவள்னா நம்ம 2 பேரையும் கட்டி வச்சுதான் சேர்த்துவாவ. என்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாவ. ஓஹோ, இவட்ட கேள்வி கேட்க மாட்டாவ, என்கிட்ட மட்டும் தான் கேட்பாவ. மம்மி ஏன் உங்களுக்கு இப்ப இந்த போன்ல எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு இருக்கலடி? இதேலமே புக்ல காட்டிருந்தா கூட அரியர் இல்லாம பாஸ் ஆயிருப்பேல. மம்மி நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப பார் 999 புலம்பிக்கிட்டே தான் இருக்குதியா. எடுத்துருக்கேன் ஐடி டிபார்ட்மெண்ட். ஏதாவது பிள்ளைகள் ஒன்னே மாதிரி டிபார்ட்மெண்ட் பேப்பர் அரியர் போட்டுக்க மாட்டி. 10ஆம் கிளாஸ் படிக்க பையன் 460 மார்க் எடுத்து ஆஃப் ஏர்லில செகண்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்திருக்கான். அது கால கழுவி குடிக்க கூடாதாட்டி உனக்கு? அப்பா உனக்கு கொஞ்சம் புத்தி வராதா? குடும்பத்துல எல்லாம் படிச்சு நல்ல நல்ல நிலைமையில இருக்குது. நீ மட்டும் ஞாபகத்துல வந்து பிறந்திருக்க பாரு. மம்மி இப்படியே என்ன இம்சப்படுத்திட்டே இருந்தியேன்னு வைங்க, ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி தான் போவேன். பிறகு உங்களுக்கு தான் கஷ்டம் சொல்லிட்டேன். அந்தால போயிட்டு என்ன கையை கழுவி விட்டுட்டு என் வேலையாவது பார்த்துட்டு இருப்பேன். இப்ப புரியுதா? என் காலேஜ்ல நீங்க தான் என் மம்மின்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னு. யாருக்குமே தெரியறதுக்கு முந்தைய என் பேப்பர்ல மட்டும் 2 மார்க் குறைச்சு போடுதியா? இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா மேத்ஸுக்கு நான் 0 தான் எடுப்பேன். எள்ளு போலையாவது வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் பயம் வேண்டாமட்டி. இல்ல பிள்ளைகளோலாம் 12ஆம் கிளாஸ் முடிச்சோன்னு அடுத்து என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு புத்தி வரும். அந்த புத்தி கூட உனக்கு இல்ல. ஏன் மம்மி, உனக்கு மட்டும் என்ன படிக்கணும்னு நல்ல அறிவு இருந்திருக்கும் போல. அதனாலதான் இன்ஜினியரிங் படிக்க போறதா சொல்லி ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்குதியா. அதுக்கு பிறகு பிஎட் படிக்கன்னு சொல்லிட்டு மேத்ஸ் எடுத்திருக்குதியா. எங்கேயாவது பொருந்துதா? உங்களுக்கு நிலையான ஒரு மூளை இருந்ததா? இதான் காலேஜ்ல வேலை பார்க்கறீல, உங்களை எதிர்த்து யாரும் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. எடி உன் கூடல தானே அந்த பிள்ளை படிக்குது. என் கூடல 40 பிள்ளைகள் படிக்குது. அதான் டி கனிஷா உன் கூடல தானே படிக்கா. எவ்வளவு பாவப்பட்ட குடும்பத்துல உள்ள பிள்ளை. இவ்வளவு கஷ்டத்துலயும் கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்காலர்ஷிப்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கு. ஒன்னால எனக்கு 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்காடி. வீட்ல இந்த வசதி எல்லாம் செஞ்சு வச்சு தந்திருக்கு. காலுக்கு மேல காலத்துக்கு போட்டு ஏனா நேரமா போன்ல பாத்துக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை கூடல சேர்ந்து இருந்து படிக்குதியான்னு கேட்டாச்சு. இல்ல என்கிட்ட தான் ஒரு நாள் மம்மி இந்த சம்முக்கு ஆன்சர் வரல, இந்த ப்ரோகிராம் எப்படி போடணும் ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டிருக்கியாடி? குடும்பத்துல எல்லாரும் என்னமா படிச்சிருக்காங்க, நீ மட்டும் எதுக்கிட்டி தண்டத்துக்கு என் உயிரை வாங்குறதுக்கு வந்து பிறந்திருக்க? அது என் வயித்துல வந்து பிறந்திருக்கியே. உன் வாழ்க்கையில நீ எனக்கு ஒரே ஒரு நல்லதுதான் செஞ்சிருக்க. உங்களுக்கு நல்லதா மம்மி? நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஜெயலட்சுமிக்கு பொண்ணுன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கா, எல்லாம் என்னை காரி துப்பண்டி. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனாலே மம்மிக்கு நேரம் போவாது. என்னத்தையாவது தூக்கி கொண்டு வந்து என்னைய அடிச்சிட்டு இருக்கதான் நேரம். உன்னை தோசை சுடிய சட்டுவத்தை வச்சு அடிச்சு பார்த்தாச்சு. உன்னைய அடிச்சு அடிச்சு வீட்டுக்கு வாங்கி போட்டு தொடப்பக்கட்டை எல்லாம் உடைஞ்சு போகுது. என்னமா ஒரு புத்தி வராம கிடக்குதியாட்டி நீ? என்ன நேரம் எப்படி போன்ல நோண்டிக்கிட்டு இருக்க இல்லாட்டி? அப்படி என்னத்தை தான் செஞ்சுட்டு இருக்க? ஆதி கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி கூடயா? மம்மி இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாள் காலேஜ் முடியும் போது எவனையாவது இழுத்துக்கிட்டு போயிருவேன். போற உன் நான் கஷ்டம் சொல்லிட்டேன். டாடி வந்து கேட்கும் போது நீ தான் மாட்டுவ. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டியா? ஆறுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? ஒன்னிய விட அவன் 4 வயசுக்கு பெரியவன். ஒன்னில அவன் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா முறைக்கு மரியாதை கொடுத்து அத்தான்னு சொல்லணும். அப்படியா? அப்படின்னா முதைய அத்தைக்கிட்ட நீ சொல்லிருக்கணும், முறைக்கு தான் மரியாதை கொடுக்கணும், மவனுக்கு பேரெல்லாம் வைக்காதுங்க அப்படின்னு. எப்படிடி நீ எல்லாம் என் வயித்துல வந்து பிறந்த? எனக்கு என்னமா சந்தேகமா தான் இருக்கு. டாக்டர் ஏதாவது குழந்தைய மாத்தி வச்சுட்டானோ என்னமோ. மம்மி நீ அதுக்கு டாக்டர் தான் பிடிச்சு கட்டணும். இப்படியே நீ அரியர் போட்டு போட்டு படிச்சேன்னா நான் யார் முஞ்சிலட்டி முழிப்பேன்? மம்மி உங்களுக்கு தான் என் மேல ரொம்ப அக்கறை இருக்குல்ல. அதே காலேஜ்ல தானே குப்பை கொட்டிட்டு இருக்குதியா. என்னைக்காவது அளவு கடந்த அக்கறை இருந்ததுன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாம் காலேஜ்ல இருந்து களவாண்டி எனக்கு 4 கொஸ்டின் பேப்பர் தர வேண்டியதானே. நானும் பாஸ் ஆயிருப்பேன். நீங்களும் தலை நிமிர்ந்து நடக்கலாம்ல. இது நான் எழுதிய மார்க்ல இருந்து 5 மார்க் 10 மார்க் குறைச்சு போடுதியா? இப்படி பேப்பர்ல இருக்கிறதுக்கு தான் போட முடியும். மம்மி நீ வந்தாலே எங்க கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாம் போரிங்கா இருக்கு தெரியுமா?
அதுல அப்படி சொங்கன்னு திரும்பி போர்ட்ல கட 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 கடன்னு எழுதுவியா இல்ல? மம்மி அதை பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இல்ல மூளை இருக்கு எந்த மேமாவது மேத்ஸ் போர்ட்ல எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நோட்ல எழுதுங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு சம்ம 3 தடவை பார்த்த பிறகு கூட களிமண் மண்டையில யாரை எழுச்சது ஒழுக்கலாம்? மம்மி நல்ல மண்டையில ஏத்திக்கா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரியலைன்னா அது ஸ்டாஃபுக்கு சொல்லி கொடுக்க தெரியலன்னு அர்த்தம். எப்படி எனக்கு வந்து பிறந்த எனக்கு ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சுதான் அதிர்ச்சியா இருக்கு. இந்த அதிர்ச்சியிலேயே நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவோம் போல இருக்கு. என் அண்ணன் படிச்சிருக்கான், என் அண்ணனுக்கு வந்து பொண்டாட்டி படிச்சிருக்கா, உங்க அப்பையும் படிச்சிருக்காரு, மம்மி எல்லாரும் படிச்சிருக்காவ, நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா நீ மக்க மண்டையில எழுதி இருக்க. எல்லாம் படிக்கிறது மட்டும் இல்லாம நல்ல மார்க்கோட வாங்கி இருக்குதுவா. என் அண்ணன் பையன் ஒரு ஸ்கூலே வச்சு நடத்திய அளவுக்கு வளர்ந்துருக்கான். 4 வருஷம் நான் தூக்கி வளர்த்தவே ஆதி. பாத்தியா ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் யூஜில அவன் தான் டாப்பர். எப்படி பெருமையா இருக்கு என் அண்ணன் பிள்ளைன்னு சொல்லதுக்கு. உரைக்குதான் இருக்கலாம். கல்வி ஊத்திட்டு இருக்கேன்ல. என்னைக்கு என் வயத்துல வந்து பிறந்ததோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு இருக்கு. என் மம்மி இன்னும் தெரியலையா? என்ன 10 நிமிஷம் உங்க கூடாலே பாத்துட்டு இருந்தேன்னு வைங்க, எனக்கும் பிடிச்சிரும். அதனால நான் போயிருக்கேன். போனை போட்டுட்டு போயிருக்கு குழம்ப. எடி பாஸ்வேர்ட் என்ன? மம்மி ஐ லவ் யூ. என்ன திட்டினாலும் ஒரு சூடு சொரணையே வராது. எடி ஐ லவ் யூ எல்லாம் இருந்துகிட்டு போட்டு பாஸ்வேர்ட் சொல்லு. பாஸ்வேர்ட் தான் ஐ லவ் யூ. படிப்புல தான் மூளை இல்ல. பாஸ்வேர்ட் வைக்கிறதுல அறிவு வேண்டாமா? எவனால ஐ லவ் யூ னு வைப்பானாட்டி பாஸ்வேர்ட்? யாரும் வைக்காததனால தான் நான் வச்சிருக்கேன். சீ எனக்கு வந்து பிறந்திருக்கே. ஏ அப்பா இது என்ன வாகம்? 10 நிமிஷத்துல 250 மெசேஜ் வந்திருக்கு. குரூப் பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரவர் 4 பேருக்காண்டி ஒரு குரூப். கனியா ஆதியும் சாட் பண்ணிட்டு இருந்திருக்காவ. சரி அது பியாசனாலும் படிக்கும். இவ ஒண்ணுக்கும் கொள்ள மாட்டேங்காளே. எங்கடி போயிட்டேன்னு கேட்டிருக்கான். நம்மளாவது பதில் கொடுப்போம். நான் போவது இருக்கட்டும். குரூப்பில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? உனக்கும் கனிஷாவிற்கும் இடையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது? பரவாயில்ல மெசேஜ் எல்லாம் அனுப்பினா நம்மளும் சின்ன பிள்ளைகள் மாதிரி தானே உணரியும். அத்தை நீ மெசேஜ் பண்ணாட்டா கூட ப்ராப்ளம் இல்ல. தயவு செஞ்சு சேட்டுங்கிற பேர்ல கொள்ளாத. இது என்னவாகும்? ஏபிஆர்எம் SOLRN அப்படின்னா அப்புறம் சொல்றேன். ஐயே ஏபிஆர்எம்னா அப்புறமா? இது என்னவாங்க சேட்? வவல்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு போடி இருக்க பேர் தான் சேட்டா? ஹலோ லிமோன படிக்காம இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் அத்தா அண்ணன் ஏதோ குரூப்ல சேர்த்து விட்டுருக்கால, குரூப்பை பார்த்துட்டு இருந்தேன். நீ திருட்டு பயலே ஏன்டையே கதை விடிய பத்தியா? அவன் இப்படி நேரமா ஏன்டையில பேசிட்டு இருந்தான். குரூப் எடுத்து பார்த்தா 250 மெசேஜ். நீயே கனியா சேட் பண்ணிட்டு இருந்திருக்கியா? சும்மா டவுட் கேட்டுட்டு இருந்தாலாம், அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கேப்பா ஏமாக்களை வர வர காலேஜ்ல கணிக்க கூட தானே உன்னை பார்க்க முடியுது. ஆமாத்தா என் காதலுக்கு நான் புள்ளி தான் வச்சேன், நீ கோலத்தையே போட்டு விட்டுட்டியே. இது நானா? ஆமா ஆதி நல்லவே வல்லவேன்னு போய் சொல்லிருக்கல அவள்கிட்ட. அத்தை பத்தாததுக்கு ரேணுக்க கதையெல்லாம் சொல்லிருக்க. ஆமல மோனே ஒரு தடவை உன்னை கேவலப்படுத்ததுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு கணிக்க உனக்கு வேற ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல. இனிமேல என் பிள்ளை யாரும் கேவலப்படுத்திடக்கூடாதுல்ல. அத்தை என்னையாவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. எப்படியோ நான் நல்லவே வல்லவேன்னு சொல்லி பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்ட. நான் உன்னைய பத்தி நல்லவே வல்லவே சொன்னேன்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்டே அண்ணன்கிட்டே போய் சொல்லிடாத. என்னம்மா அண்ணனுக்கு மேல உள்ள பயம் போவே இல்லையா? ஏத்த அனு காணல, அனுக்கு போன்ல இருந்து பேசிட்டு இருக்க. மக்களே இவையெல்லாம் எப்படிதான் நம்ம குடும்பத்துல வந்து பிறந்தாளோ? போனுக்கு பாஸ்வேர்டு கண்டியா ஐ லவ் யூ. யாராவது இப்படி வைப்பாவளா ஐ லவ் யூன்னு? அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடாத. எப்ப பார்த்தாலும் அவளை டார்ச்சர் பண்ணாத. ஆமா அவளை நீ என்னவன் கிண்டல் அடிக்கலாம். நான் ஏதாவது சொன்னா வந்துருவியே. ஆதி இருக்கேன். விக்கி கிட்ட பேசு மக்களே. நம்மள விட்டு அவனுக்கு யாரு இருக்கா? யாரும் இருந்துட்டு போட்டு, நம்பிக்கை இல்லாத யாரும் எனக்கு தேவையில்லை. என்னல மோனே ஒரு தப்பு நடந்து போச்சு. அதுக்காண்டி அவனை காலத்துக்கும் ஒதுக்கியா வைப்பேன்? பாவம் கடைசி இங்க வந்துட்டு போகும்போது என் மடியில படுத்து ஒரே அழுக. அது கேக்குதியா? அதெல்லாம் பேசலாம். அண்ணனும் தம்பியும் தான் மக்களே இருக்கீங்க. இனிமேல இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது எங்க காலம் எல்லாம் முடியும். வேலை போறது நீங்க தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்காண்டாமா? அவனுக்கு ஒண்ணுனா நீயும், உனக்கு ஒண்ணுனா அவனை தான் முன்ன வந்து நிக்கணும். எவ்வளவு பெரிய குடும்பம். குடும்ப பேரை கெடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கோவத்துல 2 அடி அடிச்சுட்டான். அத்தை நீ வைக்கிறியா? எனக்கு தலைவலியா இருக்கு, புற பண்றேன். மோனே எங்களால சொல்ல மட்டும்தான் முடியும். என்னால மறக்க முடியல அத்தை. நான் என்ன பண்ணக்கு? என்னைய பத்தி எவ பண்ணாலும் என்ன வேணா சொல்லிருக்கலாம். ஆனா விக்கி என்ன சந்தேகப்பட்டு ஒரு பார்வை கூட பாத்துக்க கூடாது அத்தை. அந்த செகண்டே நான் உடைஞ்சிட்டேன். உனக்கு தெரியல அத்தை, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம மேல சந்தேகப்படும் போது அதுக்கு வலி எப்படி இருக்குன்னு உனக்கு புரியல. புரியுதாதி? ஆனா அவனுக்கு நிலைமையில இருந்து நீ யோசிக்கணும் இல்ல. அவன் மனசுல என்ன பெருகும்? நாளை பின்ன இந்த விஷயம் வெளியே போகும்போது ஒரு ஸ்கூல்ல கரஸ்பாண்டா இருக்கான். எல்லாரும் என்ன சொல்லுவாவ? கரஸ்பாண்டன்ட்டுக்கு தம்பி இப்படி பண்ணிட்டான்னு தானே சொல்லுவாவ. இதனால மொத்த ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம விக்கி அப்ப இருந்த நிலைமை உனக்கே தெரியும். அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் தான் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். உனக்கே தெரியும் அண்ணி ஒரு ஆள்கிட்ட பேசுறதுல கூட பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்து தான் பேசுவாவ.
அப்படிப்பட்டவியா கனிய மறுபடியும் பாக்குறதுக்கு ஆசைப்படியதுக்கு விக்கி யாருன்னே தெரியாம விக்கிக்காக கனி பண்ண அந்த ஒரு விஷயம் தான். நீ கொஞ்சம் போல அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. சரிம்மா, எனக்கு நேராவது வைக்கியனா வியாழ கிடக்கு வீட்டுல, ஒரு நாள் தானே லீவு. சரி அத்தா. போதும் இல்லக்கா, இனிமே எப்போ ஆக நாங்க உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஊட்டி விடியது. ஆமா பிரியா, நல்லா சாப்பிடாண்டாமா. இனிமே புருஷ வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மாமியாக்காரி இப்படி அள்ளி அள்ளியா தருவா. அக்கா அதுக்குனால எனக்கு ஒரு வயிறு தானே இருக்கு. சாப்பிடு மக்களே, என்னமோ கொஞ்சம் தானே இருக்கு. இங்க என்னவாக நடந்துகிட்டு இருக்கு? நல்ல கேளுங்க அத்தாமா. இந்த நிலாக்காவை பாருங்க, எனக்கே சின்ன வயிறு தானே இருக்கு. என்னது இது? அம்மா, பிரியா காலையில பால் கொழுக்கட்டை வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. பிள்ளைக்கு வைக்கும் போது ஞாபகம் வந்து பிரியாக்கு பால் கொழுக்கட்டை பிடிக்கும்ல, அதான் பிரியாக்கு எடுத்துட்டு வந்தேன். இனிமே எப்ப நம்ம இப்படி எல்லாம் அவளை கொடுக்க போறோம்? என்னமா 4 நாள்ல புருஷன் வீட்டுக்கு போயிருவாயில. ஆமா, என் பியாத்திக்கு நல்லா கொடுங்க எல்லாத்தையும். அதுக்கு அவளுக்கு வயித்துல இடம் வேண்டாமா? அவளே பிச்சு பிச்சு 2 இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டா. இதுல அவ சாப்பிட்ட இட்லிக்கு மேல நீ பால் கொழுக்கட்டை அடைச்சிட்டு இருக்க. அதான் 2 பேருக்கு அன்பு தொல்லையும் தாங்க முடியல அத்தாம்மா. நானும் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன். அதை கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வை, அவ நைட்டு தேவைப்பட்டுனா எடுத்து சாப்பிடுவா. அண்ணா, என்னமா 4 நாள்ல கல்யாணம், பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டாமா? ஆனா உங்களை எல்லாம் என்னத்த சொல்லக்குன்னு தான் தெரியல. பொறாம பிடிச்சு அலையாதானே. கல்யாண நேரத்துல அதுக்கு வயிற்றுக்கு ஏதாவது சரியில்லாம ஆவணும். 2 பேருக்கும் சேர்த்து அப்ப வாங்க தருவேன். ஒரு அளவுக்கு தான் வயிற்றுக்குள்ளானே அடைச்ச முடியும். ரொம்ப பாசம் தான் அம்மா. இவளுக்கு என்ன வாகம், சிரித்துக்கிட்டு தான் நடக்கா. பிரியா தங்க, அக்கா புருஷ வீட்டுக்கு நம்மள அனுப்பி விட்டாச்சுல, இனிமே நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்காத. எப்ப என்ன வேணாலும் இந்த நிலாக்கு ஒரு போன் போடு, நான் உனக்கு வந்து சமைச்சு தரேன். சரிக்கா. ஏதாவது சாப்பிட்டாச்சுலாம், மிச்சத்தை கொண்டு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வை. அவளுக்கு தேவைப்படும் போது அவ எடுத்து சாப்பிடுவா. சரி பாட்டிமா. ஏன் பாட்டிமா என்னைய பாத்துட்டு இருக்க? தங்கம், இங்க இருந்து புருஷ வீட்டுக்கு போனாலும் இந்த கிளவிய மறந்துட மாட்டேல. ஏன் பாட்டிமா இப்படி எல்லாம் பேசியா? எனக்குன்னு சொல்லதுக்கு அம்மா அப்பான்னு யாராவது இருக்காவளா உங்களை எல்லாம் மறந்து போவதுக்கு? உங்களை அத்தா அம்மா மாமா இவங்களெல்லாம் விட்டா எனக்கு யாரு இருக்கா? சாரா இந்த வீட்டை விட்டுட்டு போனா, போறவ நீ போற. இனிமே நினைச்ச நேரம் இந்த கிளவியால உங்க 2 பேரையும் பார்க்க முடியாது. வேற உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களை பார்க்கணும்னா கார் வண்டின்னு வந்துருவாங்க. என்னைய யாராவது கூட்டு வந்தாலும் உங்களை பார்க்க முடியும். அப்படி சொல்லாத பாட்டிமா. உங்களுக்கு எப்ப பார்க்கணும்னாலும் தஞ்சிக்கிட்டு சொன்னா போதும், என்ன கூட்டு வருவாருங்க. நானுமே இங்கெல்லாம் வராமல இருக்க போறேன். உன்னைய 5 வயசுல உங்க அப்பனா ஆத்தாவும் விட்டுட்டு போனாவ. உன்னைய ராஜேந்திரன் இங்க கூட்டு வரும்போது உனக்கு 5 வயசு. 5 வயசுல நீங்க வரும்போது உங்க அம்மாக்காரி 5 வயசுல எப்படி இருந்தாலும் அதே போலதான் நீயே இருந்த. 2 பயல்களை விட என் மவளுக்கு தான் பாசத்தை அள்ளி அள்ளி கொடுத்து வளர்த்தேன். என்ன பெத்தவளை விட மவளை சொன்னான்னு கடவுள் கூப்பிட்டுட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மவளுக்கு எப்படி பாசத்தை அள்ளி கொடுத்தனோ அதே தான் உனக்கும் கொடுத்துருக்கேன். இனிமே இந்த வீட்டுல பியாத்தின்னு யாரு சுத்தி வருவா? நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சஞ்சய் வீட்டுக்கெல்லாம் போவேல, இங்கே இருந்துருவோம் பாத்துக்கா. பொண்ணா பிறந்தா ஒரு நாள் புருஷ வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இதுல நீயே நானும் வருத்தப்பட்டு என்ன இருக்கு? கடவுள் உனக்கு எந்த குறைச்சலும் இல்லாம நல்லா தான் வச்சிருப்பான். நீ டாக்டர் கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே எங்களுக்கு போதும். அண்ணா, என்னத்த அப்படி யோசிச்சுட்டே இருக்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப கொஞ்ச நாள் நீ சரியே இல்ல பாத்துக்கா. அதுவும் டாக்டருக்கும் பிரியாக்க கல்யாணம் ஆகணும்னு நீ என்ன ஆசைப்பட்ட? இப்ப எல்லாம் கைகூடி வர நேரம். நீ என்னத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நான் என்னத்த பத்தி யோசிக்க போறேன்? பிள்ளை நல்லா இருந்தா போதும். நீ என்னத்தையோ பத்தி மனசுல குழப்பிட்டே இருக்கானோ? என்னன்னு வாய் திறந்து சொல்லு. என்னத்த சொல்ல? என்னமா 4 நாள்ல பிரியா இந்த வீட்டை விட்டு போறா. என்னதான் பிரியா நம்ம பிள்ளை இல்லாட்டாலும் என் பாசத்துல யாரும் குறை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாராவை விட பிரியா மேல 1 மடங்கு பாசம் கூட வச்சுட்டேன். சாரா ரோஹித் வீட்டுக்கு போறதுக்கு 2 நாளைக்கு முன்னால இருந்தா கஷ்டமா இருந்து. ஆனா பிரியா போறதுல 2 வாரமா என்னால முடியலங்க. நம்ம பிரியாவை நம்ம சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட பொண்ணா மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கே மருமகளாவும் ஆக்கலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா கொடுத்து வைக்கல பாத்தீங்களா? கடவுள் என் பிள்ளைய எனக்கு முன்னாடியே எடுத்துட்டான். என்னையதான் என் பிள்ளை அடக்கம் பண்ணிருக்கணும். நம்ம பிள்ளைக்கு பார்க்க மாதிரி ஆயிட்டுல. அண்ணா, போனவே போனதுதான். நீ இப்படி அழியதுனால எதையும் மாத்த முடியாது. எந்த தாயம் பார்க்க கூடாதத கடவுள் எனக்கு கொடுத்துட்டான். அண்ணா, இப்படி நினைச்சு அழுதுட்டு இருக்காத. போனவே போயாச்சு. இனிமே இங்க இருக்கவங்களுக்கு நம்ம தான் உண்டு. இல்லங்க, பிரியா நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். டாக்டர் கூட சேர்ந்து அவன் நல்லா வாழணும். அதனா என் கண்ணால பாக்கணும். என்னதான் பிரியா வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுதுன்னு நினைச்சாலும் மனசுல எங்கேயோ வலியாதான் இருக்கு.
உனக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியல. என்ன சஞ்சய் நம்மளை விட்டு போனதை நினைச்சு நீ சொல்லி அழ முடியுது, என்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். சஞ்சய் இருந்தா பிரியாவை எப்படி பாத்துருப்பானோ அதே மாதிரிதான் டாக்டரும் பாத்துக்க போறாரு. நம்பி அவர் கையில அவளை ஒப்படைக்க போறோம். அண்ணோ நான் கண்டிப்பா சொல்லி பிரியாவையும் டாக்டரையும் சேர்த்து வைக்கதான் நம்ம பிள்ளைக்கு விருப்பமா கூட இருக்கும். எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அம்மா அப்பாவுக்கு முன்னாடியே பிள்ளைகள் போறது. ஆனா இந்த உலகத்தை விட்டுட்டு ஒரு ஆள் போறாவல்னா அவங்களோட நினைவு மட்டும்தான் இங்க இருக்கும். ஆனா உன் பையன் அவன் இதயத்தையே இங்க விட்டுட்டு தான் போயிருக்கான். அவன் இருக்கும்போது அவளை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ அதே மாதிரி டாக்டர் பார்த்துப்பாரு. 2 பேரும் நல்லா தான் இருப்பாவ, நீ வேணா பாரு. சஞ்சய்க்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழியதை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டோம். சஞ்சய் நம்மளை விட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காத. இன்னும் டாக்டர் உடம்புலதான் அவன் இருக்கான், வாழ்ந்துட்டு தானே இருக்கான். உடம்பு மட்டும்தான் நம்மளை விட்டுட்டு போயிருக்கு, இதை இன்னும் துடிச்சிட்டு தானே இருக்கு. நீ போய் அழுதுட்டே இருக்காத. நீ அழியதை மட்டும் என் பையன் விரும்பவே மாட்டான். பிரியாவுக்கு சஞ்சயை கல்யாணம் பண்ணி வச்சு அவ 2 பேரும் சந்தோஷமா வாழியதை பார்க்கலான்னு ஆசைப்பட்டோம். அதான் நடக்கல. சந்தோஷமா டாக்டர் கையில அவளை ஒப்படைப்போம். நீ இப்படி அழுதுட்டே இருக்காத. அவ பார்த்தாள்னா அவ வருத்தப்படுவா. உனக்கு அம்மா அப்பா எல்லாம் நான் தான், சரியா? இனிமே நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்திருக்க விளையாட்டு சைக்கிள் எல்லாத்தையும் நான் உனக்கே தரேன். ஆனா நீ அழ மட்டும் செய்யக்கூடாது, சரியா? உனக்காக நான் இருக்கேன், சரியா? உனக்கு எப்ப என்ன தேவைப்பட்டனாலும் அம்மா அப்பாட்ட சொல்லுறதுக்கு உனக்கு பிடிக்காட்ட என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? நான் நீ ஆசைப்படியது எல்லாத்தையும் செய்வேன். நிஜமாவா? நிஜமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை நான் செய்வேன். ஏன்னா நீ தான் என் முத ஃப்ரெண்ட், சரியா? பிரியா, ஏ பிரியா. மாமா நீ எங்க போயிட்டு வர? அத்தா மோன இவ்வளவு நேரமா தேடிட்டே இருந்தவ. ஐயே உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். தேர்ட் இயர்ல உள்ள புக் எல்லாம் கிடைச்சாச்சு. நானும் தான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், கிடைக்கவே இல்ல. அதெல்லாம் இங்க பிரியாக்காக நான் கேட்டாதான் கிடைக்கும். அப்படியா? கேசஞ்சு மாமா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல. நான் என்ன எனக்கு வேணும்னு மனசுல நினைச்சாலும் நீ அதை கொண்டு வந்துட்டு தானே அடுத்த வேலையை பாக்க. ஏன்னா நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் உன் கண்ணு முன்னால கொண்டு வந்து கொடுக்கறதான் என் வேலை. உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு முத ஆளா விட்டுட்டும் போயிட்டு எல்லாம் அத்தா அம்மா அழுதுட்டே இருக்காவ. உனக்காக கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொன்னேன். நீ சொன்ன மாதிரியே உனக்கு சொந்தமானதை இங்க விட்டுட்டு போய் என் வாழ்க்கையே மாத்திட்ட. மாமா இந்த வாட்ச் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வாட்சோட ஸ்பெஷலை இதை நம்ம கிட்ட வச்சுக்காம நமக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கதான். கடைசியா இது என்கிட்டே வந்து சேர்ந்ததுன்னா எனக்கும் இதை என்கிட்ட கொடுக்கவங்களுக்கும் உறவு பெருசா இருக்கான்னு உன்ட்ட நான் சொன்னேன். இதைய பாத்தியா மாமா, நான் உன்ட்ட கொடுத்தத நீ சஞ்சய் கிட்ட கொடுத்து மறுபடியும் அது சஞ்சய் மூலமா எனக்கே வந்து சேர்ந்திருக்கு. எல்லாரும் நீ இறந்து போயிட்டதா தான் நினைச்சிட்டு இருக்காவ. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னமா நீ வாழ்ந்துட்டு தான் இருக்க. நீ வாழணும்னு சொல்லிட்டு தானே உன் ஹார்ட் எடுத்து அவருக்கு கொடுத்தேன். அப்படின்னா அவளை நீயும் ஒண்ணுதானே. உடம்பு அவரோடது, உயிர் உன்னோடது. உன்னைய தொலைச்ச மாதிரி சஞ்சய நான் தொலைக்க விரும்பல மாமா. அதனாலதான் இந்த வாட்சை நான் யாருக்கிட்டயுமே கொடுக்காம இன்னமே என் கூடாலே வச்சிருக்கேன். இந்த கல்யாணத்துல உனக்கும் விருப்பம் தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நீ நினைப்ப. ஏமாமா ஒரே வீட்டுல இருந்ததுக்கு பிறவும் உன் மனசுல இருந்ததை நீயும் என் மனசுல இருந்ததை நானும் சொல்ல முடியாததுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, கடவுள் நினைக்கதான் நடக்கும். உன்னே மாதிரிதான் சஞ்சய் என்ன நல்லா கேர் பண்றாரு. கண்டிப்பா நல்லா தான் பாத்துப்பாரு. எல்லாரும் மிஸ் பண்ற மாதிரி நான் ஒன்னும் மிஸ் பண்ணல. ஏன்னா உன் உயிர் என்னமோ சஞ்சய் கிட்ட தானே இருக்கு. பாட்டிமா முத இங்கிருந்து போ. கவிதா நான் உனக்கு போன் போட்டு பார்த்தேன், நீ போனே எடுக்கல. அதான் உன்னைய தேடியே வந்துட்டேன். வட்டிக்காரன் வட்டிக்கு வீட்டுல வந்து நிக்கான், கையில 1 ரூபா இல்ல. பக்கத்து வீட்டு சரோஜால்ட்ட சொல்லி உனக்கு போன் போட்டு பார்த்தேன், நீ போனே எடுக்கல. அதான் அவன்கிட்ட சொன்னேன் சாயங்காலம் என் பியாத்தி வந்ததுக்கு பிறகு எப்படியாவது மாத்தி மறைச்சு ரூபாயை தந்துருவான். இப்ப வீட்டுல கண்டு சத்தம் போடாதன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். அதான் சொல்லிட்டேல பாட்டிமா, நீ போ, நான் எப்படியாவது ரெடி பண்ணி. மக்கா உன்னால எப்படி முடியும்? நான் எப்படியாவது ரெடி பண்ணி மெர்லின் கிட்டயாவது கேட்டு பாக்கேன். அதையெல்லாம் உனக்கு அப்பனா இருக்கிறது எங்கேயாவது உளுந்து சாவலாம்ல. வீட்டு பாட்டி என் நிலைமை தான் இப்படி ஆயிட்டுல. அவன் வாங்கி கடனை அவனே அடைக்கலாமா? வீட்டு அட்ரஸுக்கு நம்ம அட்ரஸ் சொல்லி விட்டுறியேன். இங்க டாக்டர் ஒன்ன பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாரு.
நீ போ பாட்டிமா, நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். நீ யார்கிட்ட கேப்ப? பேசாம உங்க டாக்டர் கிட்டே கேளம். பாட்டிமா அவர்கிட்ட கேட்டா தந்துருவாரு. திருப்பி கொடுத்தாலாம் திரும்ப வாங்க மாட்டாரு. 10,000 ரூபாய் தானே, நீ போ, நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன். கண்ணனு வீட்டுக்கு வந்துருமாக்கா. 6 மணி ஆனோன்னா திருப்பியும் கதவை தட்டுவான் போட்டு. சரி பாட்டிமா.